இந்த நேரம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு முக்கியம், அதை எப்படி அவங்க பயன்படுத்தணும்? டைமிங் சொல்கிற பாருங்க. டைமிங்ன்றது பார்த்தீங்கன்னா நல்லது கெட்டது அந்த மாதிரி எப்படி இருக்கும், அந்த மாதிரி நல்ல நேரம் கெட்ட நேரம். ஸோ ஏன்னா அப்போ இந்த மாதிரி லைஃப் நம்ம இருக்கும்போது நம்ம இருக்கிற டைம் நல்லா இருக்குன்னா அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும், இதுதான் கான்செப்ட். நல்ல நேரம் கெட்ட நேரம், கெட்ட நேரத்தை ஓரம் விடுங்க. அந்த நல்ல நேரம் இருக்குன்னா அந்த நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தலாம். ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. ஒரு நாளில் 1 மணி நேரம் மாதிரி போகுது, ஒரு மாதம் 1 நாள் மாதிரி போகுது. இப்போ நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம் குருஜி. தினம் தினம் நம்மளுடைய இந்த சேனல்ல நிறைய தலைப்புகள்ல நீங்க பேசிட்டு வரீங்க. மக்களுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நீங்க பகிர்ந்துட்டு வரீங்க. அந்த வகையில இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரம். நேரம் அப்படிங்கிறது நல்ல நேரம் கெட்ட நேரம், ராவு காலம், யமகண்டம், இப்படி நேரத்திலே நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இந்த நேரம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு முக்கியம், அதை எப்படி அவங்க பயன்படுத்தணும்? ரொம்ப பெரிய விஷயம் கேட்டிருக்கீங்க. அது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பசங்களுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் டைம்ன்றது. ஏன்னா எப்போ வேணால் எந்திரிக்கலாம், எப்போ வேணால் சாப்பிட்லாம், எப்போ வேணால் தூங்கலாம் அப்படின்னு வாழ்ந்துட்டுருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு விதிமுறை இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் இருக்குது. டைமுன்னு பார்க்க ஆரம்பிச்சது பார்த்திங்கன்னா ஒரு சில நூற்றாண்டுகளாக தான், சில வருஷமாக தான் டைமுன்னு ஒன்றே நம்ம ஆளுங்க எடுத்தது. ஆனால் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா, பின்னாடி போனீங்கன்னா 200 வருஷத்துக்கு அப்புறம் டைமுன்றதே இந்த வானத்தை பார்த்து தான் சொல்லுவாங்க. சூரியனை பார்த்து தான் சொல்லுவாங்களே. எந்த பக்கம் சாயுது, எந்த பக்கம் மறையுது, இப்போ நேரம் என்ன இருக்கும், சாயந்தரம், இந்த மாதிரி சொன்னவங்க நம்ம ஆளுங்க. ஆனால் இப்போது அப்படியே கடிகாரம் போயிட்டு, வாட்ச் போயிட்டு, கையில் வாட்ச் போயிட்டு, இப்போ ஸ்மார்ட் வாட்ச் ஸ்மார்ட் வாட்ச் ஆகிடுச்சு. டேட்லேருந்து, டைமிங்லேருந்து, பல்ஸ்லேருந்து எல்லாமே பார்க்குறீங்க. சந்தோஷம். டெக்னாலஜி எவ்வளோ வளருதோ அவ்வளோவும் வாழ்க்கையில் நம்ம இந்தியாவும் வளரும், அது கூட நம்மளும் வளரணும். அது எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. ஆனால் என்ன மாறினாலும் நம்ம உடல் மாறல, நம்மளோட பாதை மாறல, நம்மளோட ஏன்னா டைமிங்ன்றது பார்த்திங்கன்னா எவ்வளோ நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். முதல்ல ஆன்மீக ரீதியாக டைமிங் சொல்கிற மாதிரிங்க. டைமிங்ன்றது பார்த்திங்கன்னா நல்லது கெட்டது அந்த மாதிரி எப்படி இருக்கும், அந்த மாதிரி நல்ல நேரம் கெட்ட நேரம். ஸோ ஏன்னா ஒரு சராசரி ஒரு மனிதனுக்கு 24 மணி நேரம் இப்போ ஒரு நாளைக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. சூரியன் உதிர்ந்து மறையத்துக்குள்ளே 24 மணி நேரம் இருக்குன்னா அந்த 24 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு நல்லதும் கிடைக்கும், கெட்டதும் கிடைக்கும். உயிர் பிறக்கவும் செய்யும், உயிர் பிரியவும் செய்யும். எது வேணால் நடக்கும். ஆக்சிடென்ட் ஆகலாம், விபத்தாகலாம், பதவி வரலாம், பதவி போகலாம், குழந்தை பிறக்கலாம், இறந்து, என்ன வேணால் நடக்கலாம், எவ்வளவோ இருக்குது. ஆனால் அதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு டைம் இருக்குது. இப்போ எப்படி சூரியன் வருது பார்த்திங்கன்னா அந்த 4:30, 5, 5:30, 6 ஒரு டைமிங் இருக்குது. மறையிறதுக்கு 4:30, 5, 5:30க்குள்ளே முழுசாக மறைஞ்சிடும். அப்போ அதே ஒரு 7:30 மணிக்கு மறைஞ்சா எப்படி இருக்கும், மாறினா முடியுமா? டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும், ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கும். ஸோ கரெக்டான டைமில் டைமிங்ன்றது எப்படி ஃபாலோ பண்ணணுன்னா, நம்மளுக்கு ஒரு பன்சுவாலிட்டி மாதிரி நம்மளோட ஒர்க்கு சரி, ஃபேமிலியிலும் சரி, ஒரு டிசிப்ளினாகவும் நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணணும். டைமிங்ன்றதை நல்ல நேரம் கெட்ட நேரம் நீங்கள் வாஸ்துப்படி, ஜாதகப்படி, ஆன்மீக ரீதிப்படி பார்க்குறது ஒரு விதம்னா, முதல்ல டைமிங்ன்றது ஏன் கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த டைம் தான் பேசணும், இந்த டைம் எந்திரிக்கணும், இந்த டைம் சாப்பிட்ணும், இந்த டைம் வேலைக்கு போகணும், இந்த டைம் வீட்டுக்கு வரணும். அப்போ என்ன ஆகுனா உங்கள் லைஃப்பில் எல்லாமே சேவ் ஆகும். அவசரமாக 9 மணிக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு 8 மணி தான் எந்திரிப்பாங்களே. ஆனால் ஃபஸ்ட்டெல்லாம் 9 மணிக்கு ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு 4:30 மணிக்கெலாம் எந்திரிச்சு உட்காந்துருப்பாங்க. காலையில் எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீயாக வேலைக்கு போவாங்க, ஃப்ரீயாக வருவாங்க, டென்ஷன் இருக்காது, டிப்ரெஷன் இருக்காது, அவசரமாக போக தேவையில்ல, வண்டி ரேஷாக ஓட்ட தேவையில்ல, டிராஃபிக் இருக்காது, நல்ல கரெக்டான டைமிங்கில் போவாங்க, நல்ல பேர் வரும். நல்ல பேர் வந்தால் ப்ரமோஷன் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரமோஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வருமானம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வீட்டுக்கு கரெக்டான நேரத்துக்கு வருவாங்க, வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே டைமிங் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. எவ்வளோ கிடைக்குது பாருங்கள். நீங்கள் எந்திரிக்கிறது சீக்கிரம் எந்திரிச்சாலே லைஃப்பில் இவ்வளவும் நீங்கள் சேவ் பண்ணலாம். ஆமாவா இல்லையா? கண்டிப்பாக. சிம்பிள். ரொம்பலாம் நீங்கள் யோசிக்க வேணாம். காலைல 9 மணிக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு 8 மணிக்கு எந்திரிக்காமல் 6 மணிக்கு நீங்கள் எந்திரிச்சிங்கன்னா 1 ஹவர் முன்னாடி எந்திரிச்சிட்டாலே நீங்கள் ரிலாக்ஸாக போய்ட்டு எல்லா வேலையும் ரொட்டீனாக ரிலாக்ஸாக முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடலாம். வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வராது, பசங்களுக்குள்ளே சண்டை வராது, டிராஃபிக்கில் சண்டை வராது, எவன் மேலே மோத வேணாம், பாஸ் உங்களை திட்ட வேணாம், நீங்கள் பாஸை திட்ட வேணாம், எல்லாமே சேவ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த டைமுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம்.
நம்ம 1 மணி நேரம் பார்க்க நம்ம சோம்பேறித்தனம் படுறது, அந்த 1 மணி நேரத்தில் இவ்வளவும் கெட்டுருது. டைமிங் வர மாட்டேற, டைமிங்க்கு பேச மாட்டேற, கஸ்டமர் பிடிக்க மாட்டேற, ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேற, டைமிங் தப்பாக வர, ஆக்சிடென்ட் ஆகுது, அது சாப்பாடு செய்கிறது எல்லாமே கொலாப்ஸ் லாஸ்ட்டு திருப்பி அதே மாதிரி 0ல வந்து நின்றுடும். அப்போ அங்கே என்ன தேவைப்படுது? மனுஷனுக்கு டைமிங். ஸோ சராசரி மனுஷனுக்கு இந்த டைமிங்கு. இப்போ ஜாதக அடிப்படை பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு கர்ப்பநிலையை பார்த்தீங்கன்னா நேரம்னு சொல்லுவாங்க. இப்போது நேரம் நல்லா இருக்குது அப்படின்னா சில மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் இப்படி இருக்கும், 6 மாதம் இருக்கும். சில பேருக்கு 1 வருஷத்துக்கு நல்லா இருக்கும், 1 வருஷத்துக்கு கட்டம் மாறும். அப்படி நல்ல நேரமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். நீங்கள் படுத்துக்கிட்டே இருந்தாலும் சரி உங்களுக்கு வறண்டு காசு வந்துடும், படுத்துகிட்டே இருந்தாலும் உங்களுக்கு வறண்டு சொத்து வந்துடும், படுத்துகிட்டே இருந்தாலும் சரி உங்களுக்கு நோய் நொடி எதுவும் வராது. ஸோ உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாகவே நடந்துகிட்ருக்கும் நேரம் நல்லா இருக்கும்போது. இதே நேரம் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லைன்னு வச்சிங்களேன், நீங்கள் நல்லது தேடி போகும்போதெல்லாம் அது வாபஸ் ஆகி போயிட்டே இருக்கும். நீங்கள் ஓட அது முன்னாடி போகும். ஸோ எல்லாமே லைஃப்பில் தடையாக வரும். உடல் அவதிகள் வரும், நான் சொல்கிற மனநிலை பிரச்சனை வரும், உடல்நிலை பிரச்சனை வரும், தொழில் பிரச்சனை வரும், கணவன் மனைவிக்குள்ள ப்ராப்ளம் வரும். ஸோ ஒரு நேரம் சரியில்லைன்னா இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நேரம் நல்லா தான் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அப்போ இந்த மாதிரி லைஃப்பில் நம்ம இருக்கும்போது நம்ம ஒரு டைம் நல்லா இருக்குன்னா அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும், இதுதான் கான்செப்ட். நல்ல நேரம் கெட்ட நேரத்தை ஓரம் விடுங்க. அந்த நல்ல நேரம் இருக்குன்னா அந்த நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தலாம், எப்படி எந்திரிக்கலாம், எப்படி போகலாம், எப்படி செய்யலாம். இப்போ இந்த 1 வருஷம் இருக்குப்பா, இந்த 1 வருஷத்துக்குள்ள பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம், இந்த 1 வருஷத்துக்குள்ள பிஸ்னஸில் ஓரளவுக்கு நம்ம பீக்கில் கொண்டு போயிடணும். 1 வருஷத்தில் 1 வண்டி 2 வண்டி வாங்கிடணும், 1 வருஷத்துக்குள்ளே வீடு கட்டி முடிச்சிடணும், 1 வருஷத்துக்குள்ள கடன் அடித்து முடிச்சிடணும், 1 வருஷத்துக்குள்ளே அப்பா அம்மா பார்த்துடணும், 1 வருஷத்துக்குள்ள எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இப்போ டைம் நல்லா இருக்குது, போயிட்டு இருக்குது, கை ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்குன்னா இப்போ அதான் சொல்கிறேன், ஓடுறதுக்கு தெம்பு இருக்கும் போதே ஓடி முடிச்சிடணும். அந்த எல்லையை நீங்கள் போய் அடைஞ்சிடலாம். நம்ம தான் டைம் இருக்கே போகலாம், இன்னும் 6 மாதம் இருக்குல்ல, ஜோசி சொன்னார், ஆனால் 6 மாதம் நல்லா இருக்குனாரு, 6 மாதத்துக்குள்ள நான் 2 மாதம் சம்பாரிச்சிருவேன் அப்படின்னு கேர்லெஸ்ஸாக அந்த டைமை நீங்கள் விட்டிங்கன்னா திருப்பி போனால் வராது. ஏன்னா இருக்கிறதுல நம்ம மூச்சோடு அதிகமாக சுற்றிட்டு இருக்கிற மாதிரி கடிகார நேரம் ஆகிட்டு இருக்குது, ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு. ஒரு நாளில் 1 மணி நேரம் மாதிரி போகுது, 1 மாதம் 1 நாள் மாதிரி போகுது. இப்போது நம்மளோட நேரம் போக போக ஒரு மனுஷனுக்கு 1 மணி நேரம் போக போக கூட ஆயுசு குறையுதுன்னு அர்த்தம். அதை முதல்ல நம்ம மக்களுக்கு புரிஞ்சுக்கிங்க. மக்களே, ஒரு நாளில் 24 மணி நேரத்து எக்ஸாம்பிள். இப்போ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலைல வெள்ளிக்கிழமை முடிஞ்சு போச்சு, அடுத்தது சனிக்கிழமை. பார்க்குறதுக்கு நல்லா தெரியும், ஆனால் வாழ்நாளில் 1 நாள் போயிடுச்சு. வாழ போகிற 60 வருஷம் வாழ்க்கையில் 1 நாள் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு. அப்போ என்ன ஆகுது, வாழ்க்கையில் எல்லாமே உங்கள்கிட்ட போயிட்டு இருக்குது, எதுவும் இங்கே வரப்போகிறதும் இல்லை. அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த உலகத்தை எப்படி வாழணும்? அப்போ அந்த இம்பார்ட்டண்ட்டான ஒரு டைம். இப்போ நேரன்றது அவ்வளோ ஒரு விஷயம். ப்ராக்டிக்கல் லைஃபுக்கும் நல்ல நேரம் தேவை, ஆன்மீக ரீதியாக பார்க்கணுன்னாலும் உங்களுக்கு நல்ல நேரம் வேணும், ஜாதக ரீதியாக பார்க்கணுன்னா உங்களுக்கு நல்ல நேரம் வேணும். ஸோ அப்போ அந்த நேரத்தை எப்படி நீங்கள் சேவ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சேவ் பண்ணி கரெக்டான டைமில் எழுந்திரிச்சு, கரெக்டான டைமில் முடிச்சு, கரெக்டான டைமில் போய் நல்ல பேர். நான் சொன்ன சிம்பிள், காலையில் எழுந்திரிச்சோமா சீக்கிரம் போனாலே எல்லா இடத்துலையும் நல்ல பேர் வாங்கிடலாம். பசங்க ஸ்கூலில் கூட சரி, சீக்கிரம் எழுப்பி பாருங்கள், சீக்கிரம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, சீக்கிரம் முடிச்சுட்டு வருவாங்க, சீக்கிரம் தூக்கம் வந்துடும், திருப்பி மறுநாள் சீக்கிரம் எழுந்திருப்பாங்க. நம்ம பசங்களே நம்ம 12 மணிக்கு தூங்கும்போது 1 மணிக்கு போய் பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு வந்து 2 மணிக்கு தூங்க வச்சா 6 மணிக்கு எங்கே எழுந்திரிப்பான்? 9 மணி தான் எழுந்திரிப்பான். லைட்டு கரெக்டான டைமில் போய் போனாலே பசங்க படிக்கிறது கஷ்டம். ஸோ டைமிங் மாற்றி இப்போது அந்த டைமிங்னு ஒரு சொல்கிற விஷயத்தால் அவன் லைஃப்பில் எவ்வளோ பாதிப்பு வருது பாருங்கள். ஏன்னா நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது உங்கள் பசங்களுக்கு, நீங்கள் முதல்ல கரெக்டாக இருந்தால் தான் உங்கள் பிள்ளைங்க நீங்கள் டைமிங் ஃபாலோ பண்ணிக்கணும். நீங்களே டைமிங் மாறி போகும்போது அந்த ரெஸ்பான்ஸ் அவன் பண்ணுவானா? பண்ண மாட்டான். ஸோ தப்பு யார்கிட்ட இருக்குது? உங்கள்கிட்ட. தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் ஆன்மீக ரீதியே ஜாதகம்லாம் விட்டுடுங்க, நேரம் விட்டுடுங்க, டைமை சேவ் பண்ணுங்கள். டைமை சேவ் பண்ணுறதுக்கு யார் கையில் இருக்குன்னா உங்கள் கையில் தான் இருக்குது. 9 மணிக்கு கூப்பிட்டா கரெக்டாக 9 மணிக்கு அங்கே போகணும், 10 மணிக்கு அங்கே இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், முன்னாடியே எழுந்திரிச்சு கிளம்பணும். ஸோ சீக்கிரமாக இப்போ ரிலாக்ஸாக போனீங்கனாலே அங்கே நீங்கள் ரிலாக்ஸாக அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்து பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ணிடலாம். நம்பாளுங்க அவசரமாக கிளம்பி அவசரமாக போகும்போது இந்த மெயில் அதை அனுப்ப மருந்து இதை அனுப்ப மருந்து அங்கே போகிறதுக்குள்ளே அவன் கிளம்பி போயிடுவான். ஸோ பிஸ்னஸ்ஸு முடிஞ்சிச்சு, ஸோ ஆகிடுச்சா. ஸோ அது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் அங்கே லேட்டாக தூங்கி எந்திரிக்கிறதால அங்கே இவ்வளோ விஷயம் கெடுது. அந்த டைமிங்கே போனால் கிடைக்காத ஒரு பொருள், அதை தயவு செஞ்சு பயன்படுத்துங்க. கரெக்டான முறையில் டைம் பயன்படுத்துங்க. நல்ல நேரம் கெட்ட நேரம் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். நல்ல நேரம் இருக்கும்போது எப்படி யூஸ் பண்ணணுமோ அதை யூஸ் பண்ணிக்கணும், கெட்ட நேரம் இருக்கும்போது எப்படி நம்ம அடங்கி போகணுமோ அந்த மாதிரி அடங்கி போயிடணும். அப்போது எதுலையுமே இந்த பாதிப்பு பெருசாக வராது. ஸோ நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, இறைவன் பாதையில் செல்லுங்கள். ரொம்ப ரொம்ப சிறப்பாக தெளிவான ஒரு விளக்கமாக கொடுத்தீங்க குருஜி. டைமிங், ஒரு நேரம் அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு முக்கியம் அப்படின்றது
இந்த பதிவை பார்த்தா மக்களுக்கு நிச்சயமா புரியும். ரொம்ப அருமையான தகவல் கொடுத்ததற்கு நன்றி. அதே மாதிரி இறைவன் பாதையில் செல்வோம். நன்றி குருஜி. நன்றி.